நம்ம பூமியிலிருந்து 480 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்க கேரட் 7b அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கிரகத்துக்கு போவோம். ஸோ அங்கே அந்த கிரகம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ரொம்பவே ராக்கி அண்ட் கண்டிப்பாக சூரியனுக்கு ரொம்பவே பக்கம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா சூரியனை சுற்றி வலம் வரதுக்கு வெறும் 1.5 நாள் தான் ஆகுமா. அந்த அளவுக்கு கிட்ட அதோடைய ஒரு பகுதி எப்போதுமே அதோடைய சூரியனை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பாக அதோடைய வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸுமே தாண்டி போய்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஒரு வெப்பத்தில் அதோடைய மேற்பகுதி அந்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கல சூரியனை அந்த பகுதி உருகிய நிலையில் இருக்குமா. அதோடைய மற்ற பகுதி ரொம்பவே கோல்டாக ரொம்பவே குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகத்தில் எந்த ஒரு வளிமண்டலமுமே கிடையாது. ஆனாலும் மழை பொழியும். எப்படின்னா இந்த ஒரு பக்கம் உருகி இருக்க அந்த பாறைகள் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுமா. ஸோ சில பாறைகள் எரிமலை குழம்பாக வடிய ஆரம்பிக்கும், அந்த லாவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூடு தாங்காத இன்னும் பல பாறைகள் அந்த எரிமலை குழம்பாக மாறாமல் எவாப்ரேட் ஆகிடுமா. அது மற்ற பகுதியை ரீச் பண்ணும்போது குளிராகி மழையாக பொழியும். ஸோ சிம்பிளாக கல் மழை பொழியும். அண்ட் சில சமயங்களில் அந்த கல் பொழியும் போதே உருகி எரிமலை குழம்பு மழையாக வந்து பார்த்தீங்கன்னா பொழியுமாம். மோல்டன் ராக் ரெயின் இல்லைனா சிம்பிளாக நெருப்பு மழைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரகத்தோட எந்த பக்கம் போனாலும் தப்பிக்கவே முடியாது. சிம்பிளாக நரகம் ஒரு கிரகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த கேரட் 7b.